இப்போ ரீசண்டாக 13 வயசு பொண்ணை 13 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த 13 வயசு பொண்ணு 6 மாதம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சிருக்காங்க, செங்கல்பட்டு ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. அந்த 13 பேரையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் தண்ணி போடுறதுக்காக போயிருக்கான் அவங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு. அந்த பையன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த 13 பேரில் அந்த பொண்ணோட அம்மாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா இது வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கு. 7 பேர் ஜுவனைல்ஸ். இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது ஒரு சாதனையா? ஏன்னா ஒரு தண்ணி போடுற பையன், வாட்டர் குடிக்கிற தண்ணி போடுற பையன் இந்த மாதிரி தைரியமாக ஒத்தனை பேரை கூப்பிட்டு போய் ஒரு தப்பு பண்ணுறான்னா காவல்துறை மேலே பயம் இல்லைன்னு அர்த்தம். இவர் தான் சொன்னார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு. நான் ஒன்று மட்டும் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன் சார், நிறைய விஷயத்தில் திமுக ஆட்சி ஃபெயிலியர் ஆகிருக்கு. நம்பர் 1 ஃபெயிலியர்னு என்ன கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இதை நான் மட்டும் சொல்லலை. திஸ் இஸ் நாட் த ஒன்லி இன்சிடென்ட். சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.